டிஎம்கேனுடைய லீகல் விங் தான் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பிஜேபிக்கும் பயங்கரமான லீகல் விங் இருக்குது. மோர் ஓவர் அண்ணாமலை வந்து எக்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கறதுனால அவருக்கு சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். அதை வச்சுட்டு தான் நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இவர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண அவர் இன்னும் அதிகமா சிக்கிக்க போறாரு. இதுக்கு மேலேயும் போக போக 82 வயசான டிஆர் பாலுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆமாப்பா எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாருன்னா அவர் தப்பிப்பாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா தேவையில்லாம கண்ணா பின்னால் மாட்டிக்க போறாரு. இன்னும் அவரை பற்றிய அழுக்குகள், அவர் செய்த குற்றங்கள், அவர் செய்த மோசடிகள், திருட்டு எல்லாமே வெளியில வரப்போகுது. இவங்க என்ன நினைச்சாங்க அந்த காலத்துல 2022-23 அண்ணாமலைக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அதனால இவர் வந்து கிள்ளுக்கீரை ஜஸ்ட் லைக் தட். இப்போ டிஎம்கே காரங்களாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா எதிர்ப்பாளர்கள் எல்லாம். அந்த மாதிரி அண்ணாமலை அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா அண்ணாமலையுடைய ஆழம் புரியாம காலை விட்டுட்டாங்க. இப்போ தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்ல இடியினுடைய அறிக்கையில 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு பிரிலிமினரி, அது ஒரு ஹீட், அதாவது ஒரு ட்ரையல். இதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல போக்குவரத்து பண்ணினதுல ஊழல், பாட்டில் பண்ணினதுல ஊழல், சாராயத்திலேயே ஊழல், அதாவது நல்ல சரக்கா கெட்ட சரக்கா அதுலயே ஊழல். அதுக்கப்புறமா பாட்டிலுக்கு மேல 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா ஒரு கடைக்கும் வாங்கினது அதுல ஊழல். அந்த பணம் எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்லயும் சினிமா துறையிலையும் போனது. ஆகாஷ் பாஸ்கரன் அது மாதிரி ஆளுங்கள்லாம் மாட்டிக்கிட்டது. கடைசியில் பாருங்க, ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடை கூட அவங்க வந்து சீல் பண்ண வைக்கல. எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல டெல்லியில போயிட்டு உள்துறை அமைச்சரை சந்திச்ச பிறகு அவர் இதைத்தான் சொல்றாரு. நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்தோம், ரொம்ப ஆர்வத்தோட இருந்தோம், இந்த வழக்குகள்லாம் ரொம்ப அவசரமா முடிக்கப்படும் அப்படின்ட்டு. ஆனா இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு மெத்தனம் ஏற்பட்டிருக்கு, இந்த வழக்குகளை தயவு செஞ்சு முடிச்சு கொடுங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. இதை வச்சுதான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி களம் காண போகிறது 2026. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். சார் இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை வெளியிட்டதன் தொடர்பா கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காக சைதாப்பேட்டை கோர்ட்ல திமுகவினுடைய எம்பி, திமுகவினுடைய பொருளாளரான திரு டிஆர் பாலு அவர்கள் வந்து ஆஜராயிருக்காங்க. ஸோ அண்ணாமலை கொடுத்த ஃபைல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது தற்பொழுது இப்போ வரைக்குமே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நடப்பு நிகழ்வுகள் மூலியமா நல்லாவே தெரியுது. எப்படி பார்க்கறது இந்த நிகழ்வுகளை? ரொம்ப நல்லபடியாக தான் பார்க்கணும். இதை ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை வந்து அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஸ்டார்ட் பண்ணின போது இவங்கெல்லாம் அதை சைலண்டாக இருந்திருக்கலாம். அதாவது இவங்க ஏற்கனவே நிறைய தொழில்கள் பண்ணி அந்த தொழில்களுக்கு எப்படியெல்லாம் முதலீடுகள் வந்தன, எப்படியெல்லாம் அந்த முதலீடுகளை வெளிநாடுகளில் அனுப்பி அங்கேருந்து உள்ள கொண்டு வந்து எல்லாம் பண்ணினாங்கிறதெல்லாம் அந்த விவரங்கள்லாம் இனிமே வெளியில வரும். ஆனா அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ல சொன்னது மட்டும் என்னது? இவருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவருக்கு இவ்வளவு முதலீடு இருக்கு, அவ்வளவுதான் சொல்றாரு. இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிட்டு நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? ஆமா இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி, மானம் உள்ளவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை விட்டுவிட்டு அவதூறு பரப்பிட்டாரு. நான் கேட்குறேன், உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட இல்லை, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது தொழில் இவ்வளவுதான் முதலீடு பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாம ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டாரு பாருங்க டிஆர் பாலு. அன்னைக்கே நாங்க சொன்னோம் அண்ணாமலை இதை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு போவாரு அப்படின்னுட்டு. இன்னைக்கு அதுதான் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால வந்த இதுல கூட பாருங்க, சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணாமலை வந்த போது எவ்வளவு ரஷ் வந்ததுன்னு பாருங்க. முதல்ல 2 நாள் 2 ட்ரிப்பு பயங்கரமான ரஷ் வந்தது, ஒரே கூட்டம். அதுக்கப்புறமா ஜட்ஜே சொல்லிட்டாரு இது மாதிரி எல்லாம் கூட்டமெல்லாம் கூடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு, கண்டிச்சாரு. அதுக்கப்புறமா கூட்டம் கம்மியாயிடுச்சு. லாஸ்ட் டைம் கூட அவர் வந்து டிஆர் பாலு வரவே இல்லை.
இப்போ டிஆர் பாலுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் நான் பண்றேன் அப்படிங்கும் போது இப்ப என்ன பண்ண போற வழியே கிடையாது அவருக்கு. வந்தாருன்னா கண்ணா பின்னான்னு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கேனுடைய லீகல் விங் தான் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பிஜேபிக்கும் பயங்கரமான லீகல் விங் இருக்குது. மோர் ஓவர் அண்ணாமலை வந்து எக்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால அவருக்கு சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். அதை வச்சுட்டு தான் நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணேன். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இவரை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண பண்ண அவர் இன்னும் அதிகமா சிக்கிக்க போறாரு. எப்படி சிக்கிக்குவார் சொல்றேன். கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, அது அவருக்கு பதில் சொல்லணும். அந்த பதில இருந்து அடுத்த கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் பிரச்சனை. குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையே உங்க வாயில இருந்து வெளியில கொண்டு வர விஷயம் தான். அண்ணாமலையினுடைய லாயர் அந்த வழக்கறிஞர் இதை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் போக போக 82 வயசான டிஆர் பாலுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆமாப்பா எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாருன்னா அவர் தப்பிப்பாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா தேவையில்லாம கண்ணா பின்னான்னு மாட்டிக்க போறாரு. இன்னும் அவரை பற்றிய அழுக்குகள், அவர் செய்த குற்றங்கள், அவர் செய்த மோசடிகள், திருட்டு எல்லாமே வெளியில வரப்போகுது. இது தேவையில்லாம டிஆர் பாலு வாங்கி கட்டிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். சார் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அவரை பற்றின அழுக்குகள், அவரை பற்றின கணக்குகள் சீக்கிரம் வெளியில வரப்போகுதுன்னு. அவரை பத்தி மட்டுமா இல்ல திமுகவே மொத்தமா சொல்லலாமா? இந்த வழக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ணாமலை மேல 500 கோடி ரூபாய் வழக்கு போட்டிருந்தாங்க, பிஜிஆர் எனர்ஜி அது மாதிரி யாரோ ஒருத்தங்க. அதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் 1 கோடி ரூபாய் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது 601 கோடி ரூபாய்க்கு மேல என் மேல அவதூறு வழக்குகள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னுமே இந்த டிஆர் ராஜாவுடைய வழக்கினுடைய போக்க பார்த்து தான் அடுத்தவங்க வந்து இந்த வழக்குகளை நம்ம வந்து முன்னால் எடுத்துட்டு போகணுமா, வழக்குகளை ஆட வேண்டுமா, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுமா அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. நீங்க பாருங்க, பல்வேறு சமயங்கள்ல நிதின் நிதின் கட்கரி மேல ஒரு அவதூறு வழக்கு இருந்தது, அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அருண்ஜேட்லி மேல வழக்கு போட்டிருந்தாங்க, அவதூறு வழக்கு, அதையும் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. அதுதான் சாமர்த்தியம். அதுக்கப்புறமா பாருங்க, அருண்ஜேட்லி மேல ஒரு அவதூறு வழக்கு போட்ட உடனே ஆஹா என்னுடைய மரியாதை கெட்டுவிட்டது, என்னுடைய மதிப்பு கெட்டுவிட்டது அப்படிங்கிற மாதிரி போட்ட உடனே நானும் ரெடி அப்படின்ட்டாரு அவரு. அருண்ஜேட்லி எல்லாம் சாதாரணமா விடக்கூடிய ஆள் கிடையாது. அருண்ஜேட்லி, நிதின் கட்கரி எல்லாம் விட மோசமான ஆள் இந்த அண்ணாமலை. கடைசி வரைக்கும் உங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டு வாட்டிடுவாரு. அது தெரியாம இவங்க வந்து ஆழம் தெரியாம காலை விட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க அந்த காலத்துல 2022 23ல அண்ணாமலைக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அதனால இவர் வந்து கிள்ளுக்கீரை ஜஸ்ட் லைக் தட். இப்போ டிஎம்கே காரங்கெல்லாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா எதிர்ப்பாளர்கள் எல்லாம். அந்த மாதிரி அண்ணாமலை அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா அண்ணாமலையுடைய ஆழம் புரியாம காலை விட்டுட்டாங்க. இப்போ தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே வரக்கூடிய இந்த மற்ற வழக்குகள் கூட இந்த வழக்கின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் முன்னால் செல்ல வேண்டுமா அல்லது பின்வாங்கி கொள்ளலாமா, மரியாதையை காப்பாத்திக்கலாமா அப்படிங்கிற. எப்படி நீங்க முன்னால போனீங்கன்னாலும் மாட்டிக்க போறீங்க. நீங்க ஒருவேளை பின்வாங்கிக்கிட்டீங்க, நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தான் அது அவமரியாதை, உங்களுக்கு தான் மானக்கேடு. எதிர்வே உங்களுக்கு மானக்கேடு. அதாவது குற்றம் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னா மானக்கேடு. குற்றம் ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா நீங்க பயந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை, பிஜேபி அவங்கலாம் அதை எடுத்துட்டு போவாங்க. எய்தர்வே யாரு லூசர் அப்படின்னா டிஎம்கே தான், டிஎம்கே தலைவர்கள் தான். இப்போ திமுகவில் இந்த ஒரு விஷயம் ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், எலெக்ஷன் நேரத்தில் இந்த அமைச்சர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வழக்குகள், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐபி வீட்டில் வந்து ரைடு போனாங்க இல்லையா, நம்மளே அதை பற்றி வந்து பேசியிருந்தோம். ஐபி வீட்டில் இடி ரைடு ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பற்றி. அதற்கப்புறம் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் இப்போதையிலேருந்து அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கு. எந்த விதமான ஒரு அடுத்த கட்டத்திற்கு உண்டான நகர்வுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கு. அதை எப்படி சார் பார்க்கறது? நீங்க பாருங்க, டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி தான் இருந்தது. டாஸ்மாக் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் வந்து கர்நாடகான இடியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க.
உச்சநீதிமன்றம் எதுக்கு இதுலலாம் தலையை விடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதாவது ஒரு அரசியல் அமைப்பு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு புலன் விசாரணை அமைப்பை ஃப்ரீயா விட்டுறணும். அவங்க தோண்டி எடுங்கடா, கண்ணு அந்த அந்த குற்றத்தை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உனக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல மத்திய அரசு வந்து இந்த புலன் விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் ஆயிருக்குதா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாட்டையே உச்ச நீதிமன்றம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ நாங்க என்ன நினைச்சோம், நானும் என்ன நினைச்சேன், டாஸ்மாக் விஷயத்துல கோர்ட் வந்து 2 மாசம் கோடை விடுமுறைக்கு போன பிறகு அவங்க திருப்பியும் ஃபுல் ஆதாரம் மற்ற ஆதாரங்களோட வருவாங்க நம்ம நினைச்சோம். வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ப்ராபபிளி இப்போலேருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ள இந்த டாஸ்மாக் விவகாரம் திருப்பியும் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா டாஸ்மாக் விஷயத்துல வந்து டாஸ்மாக்ல இடியினுடைய அறிக்கையில 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சொல்லிருக்காங்க. அது வந்து ஒரு பிரிலிமினரி, அது ஒரு ஹீட், அதாவது ஒரு ட்ரையல். இதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல போக்குவரத்து பண்ணினதுல ஊழல், பாட்டில் பண்ணினதுல ஊழல், சாராயத்திலேயே ஊழல், அதாவது நல்ல சரக்கா கெட்ட சரக்கா அதுலயே ஊழல், அதுக்கப்புறமா பாட்டிலுக்கு மேல 10 ரூபாயில இருந்து 40 ரூபா ஒரு கடைக்கும் வாங்கினது அதுல ஊழல். அந்த பணம் எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்லயும் சினிமா துறையிலையும் போனது. ஆகாஷ் பாஸ்கரன் அது மாதிரி ஆளுங்கள்லாம் மாட்டிக்கிட்டது. கடைசியில் பாருங்க, ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடை கூட அவங்க வந்து சீல் பண்ண வைக்கல. அதாவது நீதித்துறையினுடைய இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு நீதித்துறையும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க வந்து மேக்சிமம் பாசிபிள் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கையில இருக்கிற ஆதாரத்தை பார்த்து தான் அவங்க வந்து நீதி வழங்க முடியும் அல்லது ஆணை பிறப்பிக்க முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நீதித்துறையும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. ஓகே, நீதித்துறையை நம்ம சமாளிச்சுக்கலாம், கோர்ட்டுக்கு போங்க 15 வருஷம் நடக்கும் அப்படிமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சுடுது. சோ இந்த ஒரு வழக்கு மட்டுமே இல்ல, இதுக்கப்புறமா இப்ப பொன்முடியோட மேல வழக்கு இருக்கு, எவாவேலு மேல வழக்கு இருக்கு. எவாவேலு மேல இது இருந்தது, அது என்னது, ஜெகத் ரட்சகன் மேல வழக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 980 கோடி ரூபாய் அவர் வந்து பெனால்ட்டியே கட்டி இருக்கிறாரு. இவர் மேல, துரைமுருகன் மேல இருக்குது, இன்னும் KN நேரு மேல இருக்கு, பெரியசாமி மேல இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு லெவல்ல கொண்டாந்து வச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல டெல்லியில போயிட்டு உள்துறை அமைச்சரை சந்திச்ச பிறகு அவர் இதைத்தான் சொல்லிருக்கிறாரு, நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்தோம், ரொம்ப ஆர்வத்தோட இருந்தோம், இந்த வழக்குகள்லாம் ரொம்ப அவசர அவசரமா முடிக்கப்படும் அப்படின்னுட்டு. ஆனா இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு மெத்தனம் ஏற்பட்டிருக்கு, இந்த வழக்குகளை தயவு செஞ்சு முடிச்சு கொடுங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. இதை வச்சுதான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி களம் காண போகிறது 2026 அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால ரொம்ப சீரியஸா உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். நமக்கு வந்த தகவல்களும் அப்படித்தான் சொல்லுது. ப்ராபபிளி இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள ஓரளவுக்கு இந்த கேசஸ்ல எல்லாம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்து தேர்தல் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகும். அதனாலேயே உங்களுக்கு டிஎம்கேக்கு பின்னடைவு ஏற்படும். டிஎம்கேனுடைய தோழமை கட்சிகள் கூட்டணியை விட்டு விலகுவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.